ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 3ஆம் அத்தியாயம். அக்ரூரர் நந்த கிராமத்திற்கு புறப்படுவது, வழியில் பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்திப்பது, அவர்களுடன் நந்த பவனத்தில் நுழைவது, பகவான் கிருஷ்ணருடனான உரையாடலும், வடமதுரைக்கு செல்ல அவர் கொண்டுள்ள உறுதியும், வடமதுரை பயண செய்தி எங்கும் பரவிய போது கோபியர்கள் பிரிவினை பயத்தால் கிளர்ந்தெழுவது. நாரத மாமுனிவர் கூறினார், மித்திலேந்திரரே, அக்ரூரர் தனது தேரில் ஏறி மன்னர் கம்சனின் பணியை செய்ய மிகுந்த மகிழ்ச்சியுடன் நந்தகாவுக்கு சென்றார். அங்கு முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நந்தகோன் எனும் இடத்தில் மிகுந்த பக்தி கொண்டு இறங்கினார். மிகவும் புத்திசாலியான அக்ரூரர் பயணம் செய்யும் போது வழியில் தனது புத்தியால் இவ்வாறு சிந்திக்க துவங்கினார். இந்தியாவில் நான் என்ன நல்ல செயலை செய்தேன், என்ன தன்னலமற்ற தானம், என்ன சிறந்த தியாக யாத்திரை அல்லது பிராமணர்களுக்கு மங்களகரமான செயலை செய்தேன். இன்று பகவான் ஸ்ரீஹரியை நான் எவ்வாறு காண இயலும்? எனது முந்தைய ஜென்மத்தில் நான் என்ன சிறந்த தவம் செய்தேன், எந்த துறவியை பக்தியுடன் வழிபட்டேன், அதனால் எனக்கு இன்று கிருஷ்ணரின் அரிய தரிசனம் கிடைக்கும். யாருடைய விழிகளால் பரம புருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண முடிகிறது, அவர்கள் மட்டுமே பூமியில் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். இன்று அந்த இறைவனாரின் அரிய தரிசனத்தை பெறுவதன் மூலம் நான் எல்லா வகையிலும் நிறைவடைவேன். நாரத மாமுனிவர் கூறினார், இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எண்ணி சிறந்த சகுனத்தை கண்ட காந்தினி நந்தன் அக்ரூரர் மாலையில் தனது தேரில் அமர்ந்தபடி கோகுலத்தை அடைந்தார். வாதுமை கொட்டை மற்றும் சத்துக்களுடன் கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களின் அடையாளங்களும் அவற்றின் காமத்துடன் கூடிய தூசி துகள்களும் பூமியில் அவர்களுக்கு தோன்றின. அவரை காணும் ஆவலாலும் பக்தி மகிழ்ச்சியாலும் மூழ்கிய அக்ரூரர் தனது தேரிலிருந்து குதித்து அந்த தூசி துகள்களில் உருண்டு கண்ணீர் வடிக்க தொடங்கினார். மித்திலேஸ்வரரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் பக்தியுடன் இதயங்கள் வெளிப்படுபவர்களுக்கு பிரம்மலோகம் வரை உள்ள உலகில் அனைத்து இன்பங்களும் வைக்கோல் போல அற்பமானவையே ஆகும். பின்னர் அக்ரூரர் தனது தேரில் ஏறி சிறிது நேரத்தில் நந்தகாவை அடைந்தார். கால்நடை கொட்டகை அடைந்ததும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராம சுவாமியுடன் நெருங்கி வருவதை கண்டார். 2 புராணங்களும் கருமையான மஞ்சள் நிற கடவுள்கள் மலர்ந்த தாமரை போன்ற விழிகளை கொண்டிருந்தன. அவரது கை கால்கள் மழைக்கால யாகத்தை போல கருமையாகவும் இலையுதிர்கால மேகங்களைப் போல வெண்மையாகவும் இருந்தன. இருவரையும் கண்ட அக்ரூரர் உடனடியாக தனது தேரிலிருந்து இறங்கி பக்தியுடன் அவர்களின் பாதங்களில் பணிந்தார். அவரது முகம் கண்ணீரால் மூடப்பட்டிருந்தது. அவரது உடல் உற்சாகமாக இருந்தது. அவர்களை கண்டதும் பகவான் ஸ்ரீஹரி 2 கரங்களாலும் அவர்களை தூக்கி கொண்டார். மாதவனின் கருணையால் அவர்கள் நெகிழ்ந்து பக்தரின் மீது கண்ணீர் பொழிய தொடங்கினர். இவ்வாறு பகவான் ஸ்ரீஹரியான கிருஷ்ணர் பலராம சுவாமியுடன் இணைந்து அவரை சந்தித்து விரைவில் அவரை இல்லத்திற்கு அழைத்து வந்தார். அங்கு அவருக்கு சிறந்த இருக்கையை வழங்கினார். விருந்தினர்களுக்கு ஒரு பசுவை கொடுத்து அன்புடன் சுவையான உணவை கொடுத்தார். அரசரான நந்த மகாராஜா அக்ரூரரின் இதயத்தை 2 கரங்களாலும் தொட்டு, கம்ச அரசரே, தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தனது சகோதரியின் குழந்தைகளை கொன்ற வெட்கமற்ற மனிதன் எப்படி மற்றவர்களிடம் கருணை காட்ட இயலும்? நந்தராஜரின் இல்லத்திற்கு சென்றபோது பகவான் ஸ்ரீஹரி அவரிடம் அவரது பெற்றோரின் நலம் குறித்து கேட்டார். அதே போல அவர் தனது உறவினர்களான யாதவர்களின் செய்திகளையும் கம்சனின் அனைத்து முரண்பாடான நுண்ணறிவுகளையும் விசாரித்தார். அக்ரூரர் கூறினார், ஐயகோ, நேற்று முன்தினம் இது நிகழ்ந்தது. கரத்தில் வாளுடன் போஜராஜன் கம்சன் வசுதேவரை கொல்ல தயாராக இருந்தார். ஆனால் நாரத மாமுனிவர் அவரை தடுத்தார். யாதவ சகோதர சகோதரிகள் அனைவரும் பயத்தால் கலக்கமடைந்து சோகமடைந்துள்ளனர். ஐயகோ, கம்சனுக்கு பயந்து பலர் தங்கள் குடும்பங்களுடன் வேறு நாடுகளுக்கு ஓடிவிட்டனர். இன்றே அவன் யாதவர்களை கொல்ல போகிறான் என்றார் அக்ரூரர். அவன் தேவர்களை வெல்ல முயற்சிக்கிறான். வலிமை மிக்க அசுர மன்னன் கம்சன் இந்த பூமியில் வேறு ஏதாவது செய்ய விரும்புகிறான். எனவே உலகிற்கு நித்திய நல்வாழ்வை
கொண்டு வர நீங்கள் இருவரும் அங்கு செல்ல வேண்டும். உங்கள் இரு தலைவர்களும் இல்லாமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களின் எந்த காரியமும் நிறைவேறாது. நாரத மாமுனிவர் கூறினார், அரசே, அக்ரூரர் என்ன கூறினார்? இதை கேட்டதும் பலராம சுவாமியுடன் வந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மன்னர் நந்த மகாராஜரின் ஆலோசனையை பெற்று ஆயர்களிடம் பின்வருமாறு கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறலானார், சகோதர சகோதரிகளே, வயதான மாடு மேய்ப்பவர்கள், எனது தமையனான பலராம சுவாமியும் நானும் நந்த மகாராஜரும் வடமதுரைக்கு செல்வோம். 9 நந்தர்கள், உபநந்தர்கள் மற்றும் 6 ரிஷபானுக்கள் அனைவரும் காலையில் எழுந்து வடமதுரைக்கு பயணிப்போம். எனவே நீங்கள் அனைவரும் தயிர், பால், நெய் மற்றும் பிற பசுவின் பால் ஆகியவற்றை சேகரிக்க வேண்டும். இவற்றுடன் அரசர் கம்சனுக்கு வழங்க வேறு பல பிரசாதங்களும் இருக்கும். ரதங்களையும் வண்டிகளையும் பழுது பார்த்து விரைவாக தயார் செய்யுங்கள். நாரத மாமுனிவர் கூறுகிறார், இதனை கேட்ட பிறகு செயல்படுங்கள். அனைத்து மாடு மேய்ப்பவர்களும் ஆயர்களும் இல்லம் இல்லமாக சென்றனர். மாடு மேய்ப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது முழு அறிக்கையையும் வார்த்தைகளால் அவர் மீண்டும் கூறினார். இதை கேட்டதும் மாடு மேய்ப்பவர்களின் இதயங்கள், அதாவது ஆயர்களின் இதயங்கள் பதட்டத்தால் நிறைந்தன. எதிர்கால பிரிவினையின் பயத்தில் அவர்கள் மூழ்கி ஒவ்வொரு இல்லத்திலும் கூடி இந்த விஷயத்தை குறித்து ஒருவருக்கொருவர் பேசத் தொடங்கினர். அரசர் மகாத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புறப்பட்ட செய்தி ரிஷபானுவரின் இல்லத்தையும் அடைந்தது. அன்பானவரே, அவர் போய் விடுவார். கூட்ட நெரிசலில் இருந்த கூட்டத்தில் திடீரென இந்த செய்தியை கேட்ட ரிஷபானு நந்தினி மிகவும் சோகமடைந்தாள். தேவி ராதை மிகவும் வருந்தினாள். காற்றில் அடிபட்ட வாழை மரம் போல அவள் தரையில் விழுந்து மயக்கமடைந்தாள். சில கோபியர்களின் முகங்கள் மிகவும் வெளிரி போயின. அவர்களின் கரங்களில் இருந்த மோதிரங்கள் மணிக்கட்டின் வளையல்களாக மாறின. முடிப்பட்டைகள் தளர்ந்தன. அவற்றில் பின்னி பிணைந்த மலர்கள் விரைவாக தளர்ந்து விழுந்தன. கோபியர்கள் வர்ணம் பூசப்பட்ட உருவங்களைப் போல அங்கே நின்றனர். அரசரே, சில கோபியர்கள் தங்கள் இல்லங்களில் ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முரார் என்று கோஷமிட்டபடி மிகவும் கலக்கமடைந்து இல்லப்பணிகள் அனைத்தையும் கைவிட்டு யோகிகளைப் போல தியானத்தில் மூழ்கினர். அரசரே, திறமைசாலிகளாக இருந்த சில கோபியர்கள் ஒன்று கூடி தங்களுக்குள் இந்த வழியில் உரையாடத் தொடங்கினர். அவர்களின் தொண்டை அடைக்கப்பட்டு அவர்களின் குரல்கள் தடுமாறின. அவரது விழிகளிலிருந்து விழிநீர் தானாகவே வழியத் தொடங்கியது. கோபியர்கள் மிகவும் தன்னலமற்றவர் என்றனர். ஜானின் குணம் மிகவும் விசித்திரமானது, அது விவரிக்க முடியாதது. இதயமற்ற ஒருவன் தன் வாக்கால் ஒன்றை சொல்கிறான், ஆனால் அவன் இதயத்தில் வேறு உணர்வு இருக்கும். தெய்வங்களுக்கு கூட அவன் மனதில் என்ன இருக்கிறது என்பது தெரியாது. எனவே ஒரு மனிதனுக்கு எப்படி தெரியும்? ராசத்தின் போது அவர் கூறிய அனைத்தையும் முடிக்காமல் விட்டுவிட்டு அவர் வெளியேற தயாராக இருக்கிறார். நம் அன்பிற்குரியவர் மதுராபுரியை விட்டு வெளியேறும் போது நாம் அனைவரும் என்ன வேதனையை அனுபவிக்க மாட்டோம்? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தின் கீழ் நாரத பகுலாஸ்வ சம்வாதத்தில் உருவான அக்ரூரரின் வருகை என்ற தலைப்பில் கொண்ட 3ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.